பரிசுத்த பிதாவே, ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்று மீண்டும் என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, இம்மட்டங்களை நடத்தி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலை ஆறில் கலந்து கொள்ளுகிற அன்பான தகப்பன் தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், கண்மணி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கியும் எங்களை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். போக்கையும் மரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி. அப்பத்தை நீரையும் ஆசீர்வதித்துக் கொடுத்தீரே உமக்கு நன்றி. தொழிலை காத்துக்கொண்டீரே உமக்கு நன்றி. பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினீரே உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்த்த நேரமெல்லாம் முகங்கள் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தினீரே உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பிதாவானவர் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவார்களாக. விளைக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று இரவிலே படுத்தவர்கள் காலையில் எழுந்து விடாதபடி உலகத்தின் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். எங்கள் ஆயுள் நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய தயவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. அதிகாலையில் எழுந்து சமூகத்தில் வருகிற தெய்வ ஜனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. பல தேசங்களில் இந்த ஆண்டவர் அதிகாலை ஆறுதல் கலந்து கொள்கிற மக்களுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை குறிப்பெடுத்து அதன் மூலம் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சிறந்தவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய், கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி கொண்டு வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். சேர்ந்து பாடுவோமா? அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, கூக்குரல் கேட்பவரே, ஓ நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. அதிகாலை நேரம், அதிகாலை நேரம் அப்பாவும் தகப்பனே உமக்கு நன்றி. ஆர்வமாய் வந்திருக்கிறேன். கிருபையினால் எங்களை திருப்தியாக்குற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசனத்துக்காய் நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சர்வ வல்லமையிலே எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற, பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். தேவ கிருபை வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் தானே பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 27 சங்கீதத்தினுடைய 7 முதல் 14 வசனங்கள் முடிய நாம் வாசித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய இடைபெறுகிற சில வசனங்களை வாசிப்போமா? சங்கீதம் 27:7 முதல். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். ஆமென். 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும். 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையை என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. திரும்ப இந்த வசனத்தை, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக, தேவ சித்தத்தை அறிவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தரோடு கூட பேசுவாராக. நிச்சயமாய் காத்திரு, தேவ சித்தம் நிச்சயமாய் வெளிப்படும். பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை தருவது மட்டுமல்ல, நீ சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம், தேவனுடைய வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகளோடு பேசி உடைய பிள்ளைடைய எதிர்காலத்தை நீ திட்டமாய் நீ தெரியப்படுத்த போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நான் பாடி ஆராதிக்கலாம். என்னை நடத்தும் இயேசுநாதா. தெரிந்த ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உற்சாகப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. உற்சாகமாய் பாடுவோமா? இந்த காலை நேரம் கிருபை வெளிப்பட்டிருக்கிற காலை நேரம், நாம் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி அப்பா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் என்னை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறீர், உமக்கு நன்றி. நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஆமென் அப்பா. என்னை தேடி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி,
நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தும் நன்றி ஐயா. தேவ நோக்கத்தின்படி நடத்தும். எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் ஒளியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. திரும்ப பாடுவோம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. சேர்ந்து இணைந்து பாடுவோம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீங்கி ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி தண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஏசப்பா கலக்கம் நீக்கி ஆமென். கண்ணீர் துடைத்து உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா
தெரிந்து கொண்டீர் உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. தோள்மேல் சுமந்து நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. சேர்ந்து இணைந்து பாடுவோம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாக மனதோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகளானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். சேர்ந்து பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே தகப்பனே, நான் தழும்புகளால் சுகமானோ. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. பரிசுத்தனும் புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், அல்லேலூயா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
மாத்திரம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்தவன் என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பன் என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயந்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயந்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே. என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. Alleluia, Alleluia, Amen, amen. Alleluia, Alleluia. Alleluia, Alleluia,
Hallelujah. Hallelujah. ஹalleluya. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, எனக்கு அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை அன்றோ, நானுந்தன் பிள்ளை அன்றோ, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹalleluya. ஒவ்வொரு தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களை காத்தீர். ஒரு புதிய நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்த தெய்வ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். பாடி ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிரசன்னங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தேடி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். கண்மையில் மேல் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொடிய காலத்தை தப்பி கடந்து போவதற்கு கிருபை செய்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் குடும்பத்தை காத்துக்கிறேன் நன்றி. தொழிலை மேன்மையை உதவி செய்ய நன்றி. நீர் கொடுத்த எல்லா நன்மைகள், உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தீரே, அதற்கெல்லாம் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். நன்றி 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 நன்றி. கொடுத்த சுகத்துக்காய், பலத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய், மேன்மைக்காய், உயர்வுக்காய், கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களில் மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையானவற்றை போதித்து கொண்டே இருக்கிறார். நாம் விரும்புகிற செய்தி அல்ல, நமக்கு தேவையானவற்றை பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கொடிய நாட்களில் நமக்கு வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்லி நம்மை பலப்படுத்தி அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படியும் அவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி சொல்வாராக. மேற்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் சில காரியத்தை மேற்கொள்வதற்கு நாம் விரும்ப வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருக்களுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அப்படி என்றால் சத்துடைய வல்லமைகளை மட்டும் மேற்கொள்வதல்ல, மனித தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவை இல்லாதவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். பிசாசை மேற்கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும். அசுத்த கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இருளின் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும். அடிமைத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும். இப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் சில தேவையில்லாதவற்றை நாம் மேற்கொண்டு முன்னேறுவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அதை மேற்கொள்வதற்கு தான் நமக்கு ஜெபம் தேவைப்படுகிறது, அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் சத்துருக்களை மட்டுமல்ல, தேவையில்லாத அநேக காரியத்தை நாம் மேற்கொண்டு தேவனுக்கு சித்தமானவற்றையும் தேவனுக்கு பிரியமானவற்றையும் மட்டும் நாம் செய்வதற்கு ஏற்றபடி நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. இந்த நாட்களில் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:25 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததனால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் ஆசை அவனை கொல்லும். ஆகவே ஆசைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விருப்பங்களை, தேவையில்லாத ஆசைகளை நாம் மேற்கொள்வதற்கு நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். தேவையில்லாத ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிற, கரைபடுத்துகிற, தடுமாற பண்ணுகிற, நம்மை திசைமாற பண்ணுகிற சில காரியத்தை நாம் மேற்கொண்டால்தான் தேவன் பிடித்த நோக்கத்திற்கு நேராய் தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத, இல்லை தேவன் விரும்பாத, தேவனை சந்தோஷப்படுத்தாத காரியத்தை நாம் மேற்கொண்டு முன்னேற வேண்டும். அந்த குறிப்பிட்ட காரியம் நம்மை அடிமைப்படுத்தும், அந்த குறிப்பிட்ட காரியம் நம்மை கரைப்படுத்தும், தீட்டுப்படுத்தும் என்று நாம் அறிவோமானால் அதை மேற்கொள்வதற்கு நாம் விரும்ப வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சில நேரத்தில் போராடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் போராடி மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் ஒன்று என்ன? தேவையில்லாத விருப்பங்கள், தேவையில்லாத ஆசைகளை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஆசைகள் 3 பகுதிகளில் வருகிறது. ஒன்று, உடல் சார்ந்த ஆசைகள் உண்டு. 2வது, மனம் சார்ந்த ஆசைகள் உண்டு. 3வது, உதவி சார்ந்த ஆசைகள் உண்டு. ஒரு தேவையில்லாத ஆசைகள் அவர்களுக்குள் அதிகமாகும் போதுதான் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பாவத்துக்குள் பிரவேசிக்கிற சூழ்நிலை உண்டாகிவிடுகிறது. அநேக தீட்டுப்படுவதும், கரைபடுவதும், தடுமாறுவதும், பலவீனம் அடைவதும், பின்வாங்குவதற்கும் காரணம் என்னவென்றால், தேவையில்லாத காரியத்தை அடைவதற்கு, தேவன் அனுமதிக்காத காரியத்தை அடைவதற்கு, அதை விரும்புகிற போது, அதை அடைவதற்கு ஒரு மனிதன் தீவிரிக்கிற போது அவன் பாவத்திற்கு நேராக நடத்தப்படுவது நிச்சயம். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை மேற்கொள்வதற்கு நாம் விரும்ப வேண்டும். அதற்காக நாம் போராடி மேற்கொள்வதாக இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அதிக ஆசை இல்லாதவர்கள் தான் திருப்தியோடு, சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆமேன். ஒரு மனிதன் தான் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிவிட வேண்டும், மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வாரானால், மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு, மற்றவர்களைப் போல நடப்பதற்கு அவர்கள் விரும்பினால் நிச்சயமாகவே தடுமாறுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாய் உண்டு. ஏனென்றால் இந்த கடைசி காலத்துக்கு நேரே நாம் வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட பிசாசு வஞ்சிக்கிற காலம், ஏமாற்றுகிற காலம். வசனத்தில் பழக்கம் உண்டு, ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, அபிஷேகத்தில் நிறைந்து பாடி ஆராதிக்கிற பழக்கங்கள் உண்டு, உபவாசிக்கிற பழக்கம் உண்டு, காணிக்கை கொடுக்கிற பழக்கம் உண்டு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பழக்கம் உண்டு, தேசத்து மேல் கரிசனை உண்டு, வரக்கூடிய எழுப்புதல் மேல் வாஞ்சிதாகம் உண்டு. இவைகள் எல்லாம் இருந்தாலும் நாம் விழிப்பாய் தெளிவாய் இல்லாவிட்டால் சத்துரு நம்மை தடுமாற பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளாதவர்களை அல்ல, தெரிந்து கொண்டவர்களை தான் சத்துரு தடுமாற பண்ணுகிற இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, ஏதோ ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பு தேவன் உங்களை முன்குறித்திருக்கலாம். ஏனென்றால் தேவன் யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 8:30 படி. ஆகவே உன்னத நோக்கத்திற்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்ட உங்கள் மேல்தான் சத்துரு குறி வைப்பான், தடுமாற பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவான், அக்கினி ஆஸ்திரங்களை எறிவான். ஏன்? தேவ திட்டம் உங்கள் மூலமாக நடந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவ நோக்கத்திற்காக வாழ்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை, தேவையில்லாத விருப்பங்களை, ஆசைகளை, எண்ணங்களை மேற்கொண்டால்தான் அந்த உன்னதமான தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆகவே இதை மேற்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடுவதும், கெடுத்து விடுவதும், சாட்சியை கெடுத்து விடுவதும் தேவையில்லாத விருப்பங்கள் தான்,
தேவையில்லாத ஆசைகள் தான் அவருடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி விடுகிறது. அப்படி இல்லாதபடி காத்துக்கொள்வதற்கு தேவன் கிருபைகளை தருவாராக. நாம் சில வசனங்களை மட்டும் நான் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெஸ்லோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இங்கு பவுல் சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தார், அதனால் என்னை விட்டு பிரிந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்மானவர்களை, தேவையில்லாத விருப்பங்கள், தேவையில்லாத ஆசைகள் மேல் நாம் ஆசை வைப்போமானால் நாம் முதலாவது தேவனை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். தேவ உறவை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். தேவ நோக்கத்தை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். அழைத்த நோக்கத்தை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விருப்பங்களை மேற்கொள்ளாவிட்டால் தேவனையும் தேவனுடைய உறவுகளையும் தேவனுடைய அந்த பாதுகாப்பை விட்டு நாம் பிரிந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனை நேசிக்கிற நாம் தேவையில்லாதவற்றை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால், அதன் மேல் ஒரு ஏக்கம் உள்ளவர்களாய் மாறுவோமானால், அதை எதிர்பார்ப்போமானால், நிச்சயமாகவே நாம் தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு பிரியமில்லாத பயணத்தை நாம் செய்ய நாம் தீவிரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்பிரபஞ்சத்தின் மேல், உலகத்தின் மேல் என்ன பண்ணக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. ஆலயத்தை கட்டின சாலமோன் தடுமாறியதற்கான காரணத்தை வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆசைதான் சாலமோனை தடுமாற வைத்தது, தேவனை விட்டு பிரித்தது. தேவன் 2 முறை சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோனை எச்சரித்த போதும் அந்த ஆசை அவனை விட்டு விலகவில்லை. ஆமென். தேவனுக்காக ஆலயத்தை கட்டின மகிமையான காரியத்தை செய்தவர் தான் சாலமோன். ஆனாலும் இவர் அநேக பெண்கள் மேல் ஆசை வைத்தது நிமித்தம், தேவன் விரும்பாத காரியத்தை செய்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை தடுமாறுவதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 17:17 நாம் வாசிக்கிற போது, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி, அப்படின்னா ஆண்டவரை விட்டு விலகாதபடி, பின்வாங்கி போகாமல் இருக்க வேண்டுமானால் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், அநேக பெண்கள் மேல் விருப்பப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை மீறின நிமித்தம் தான் இங்கு சாலமோன் தடுமாறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தின் வசனத்தை கவனியுங்கள். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். சாலமோனை தடுமாற பண்ணின காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த ஆசை. ஆண்டவர் ஒன்றையும் அவனுக்கு கொடுக்காமல் இருக்கவில்லை, எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்திருந்தார். ஞானத்தை கொடுத்தார். சாலமோனின் ஆரம்ப கால ஜெபம் கர்த்தரை பாராட்ட வைத்தது. அவன் ஞானத்தை கேட்டதினால் கர்த்தர் சந்தோஷப்பட்டார். ஆனால் சாலமோன் அநேக தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத விருப்பங்கள் மேல் கவனம் செலுத்தின போதுதான் இங்க சாலமோனுடைய வாழ்க்கை தடுமாறுவதை குறித்து வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. அல்லேலூயா. உன் இருதயத்திலே இன்னொரு பெண்ணை நீ இச்சியாதே, அழகை இச்சியாதே என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், உங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கையே, உன்னை தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவன் பிடித்த நோக்கத்தை விட்டு உன்னை தடுமாற பண்ணுவதற்கு சத்துரு பண்ணுகிற வலை, சத்துரு விரிக்கிற வலை என்பதை புரிந்து கொள். ஏதோ ஒரு காரியத்தை சத்துரு நிறைவேற்றுவதற்காக திசை திருப்புகிறான். ஆகவே
யாரை குறித்தும் எதை குறித்தும் அழகை இச்சியாதே, மனதுக்குள் இச்சியாதே, வேண்டாம். கர்த்தர் பின் நாட்களை உனக்கு ஒன்று வைத்திருக்கிற மகிமையான திட்டம் இருக்கிறது. ஒரு மகிமையான திருமண வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. உன்னை குறித்த தேவநோக்கம் நிறைவேறும். ஆனால் இந்த ஒரு அற்ப காரியத்திற்காக இச்சித்து கீழே விழுந்து விடாதே. அற்பமான லாபத்திற்காக தேவனை துக்கப்படுத்தி விடாதே. அற்பமான சில சந்தோஷத்திற்காக, சில நிமிட சந்தோஷத்திற்காக தேவனை துக்கப்படுத்தி விடாதே. தேவனை மனதை நோகடித்து விடாதே. உனக்கென்று வைத்திருக்கிற எதிர்கால திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நோக்கி போய்ப்பார். அது மகிமையான காரியங்களை இருக்கும். அது மகத்துவமான காரியங்களாக இருக்கும். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த இச்சைகளை, இப்படிப்பட்ட ஆசைகளை, தேவையில்லாத விருப்பங்களை மேற்கொண்டால்தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று எப்படி கர்த்தர் சொன்னார்? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை இருந்தது. ஆமேன். அங்கு பரிமாறப்படுகிற திராட்சரசம் எனக்கு வேண்டாம், அதிலிருந்து தன்னை காத்து கொண்டதுபடியினால்தான் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. சில இடங்களில், சில வேலை பார்க்கிற இடத்தில் சில காரியத்தை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும். சில உறவுகளை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும். தேவையில்லாத இடத்தை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். சில காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சில காரியத்தை மேற்கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்காதிருங்கள். தேவையில்லாத பொருள்கள் மேல் ஆசை வைக்காதிருங்கள். அல்லேலூயா. ஒரு சண்டத்தை பாடலாமா? அல்லேலூயா. பொல்க மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். சேர்த்து பாடுவோம். மக்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விடாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்தின் மேலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். கடன் வாங்கி ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு சாட்சியை இழந்து பலவீனம் அடைந்து தலைகுனிந்து நிற்கிற மக்களை நாட்களில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகம் லட்சங்களை கடன்களை வாங்கி வீடுகளை கட்டி பின் நாட்களில் கடனை அடைக்க முடியாமல் தலைகுனிந்து நிற்பதை காட்டிலும் வாடகை வீட்டில் இருப்பது எவ்வளவு நன்மையான காரியம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆடம்பரமாய் திருமணங்களை நடத்தி, ஆடம்பரமான கார்களை வாங்கி, ஆடம்பரமாய் செலவு செய்து, மனம் போன போக்கில் போய் பின் நாட்களை சாட்சியை இழந்து தேவனை தூசிக்கிற சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி இல்லாதபடி அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்பதை விட தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பது எவ்வளவு நல்ல மகிமையான காரியம். இந்த காலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த அநேகர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் பின் நாட்களில் விடுபட்டு வெளியே வர முடியவில்லை, சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். அப்படி இல்லாதபடி சில காரியத்தை நாம் மேற்கொண்டு கடந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்தது நாம் எதை மேற்கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காலத்திற்கேற்ற செய்தியா என்றால் நிச்சயம் இந்த காலத்திற்கேற்ற செய்தி தான். ஏனென்றால் ஆசீர்வாதம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம், எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் கேட்பதற்கு சற்று கஷ்டமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கும் எனக்கும் அவசியம். அடுத்து என்ன? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதன் மேல் ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு வழுவி
வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். சொல்றாரு, தெய்வ மனிதனை இவரை விட்டெல்லாம் நீ ஓடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் விட்டு நீ ஓடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பணம் தேவையா? கண்டிப்பாய் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் நாம் சேமிப்பு செய்ய வேண்டும், நல்லது. ஆனால் அந்த பணத்துக்கு நாம் அடிமையாகி போய் விடக்கூடாது. அந்த பணம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர பணத்துக்கு நாம் அடிமையாக கூடாது. அது போவோமானால் கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்காது. இது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பணத்திற்காக எதையும் செய்வதற்கு துணிந்த கூட்டம், துர்மார்க்க கூட்டம் தேசமெங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. பணத்தை கொடுத்தால் போதும், எது வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அடுத்தவரை கொலை செய்வதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், பொய்யான சாட்சி சொல்வதற்கும், ஏமாற்றுவதற்கும், ஆட்களை கடத்துவதற்கும் கூட ஆட்கள் உண்டு. ஏன்? பணத்திற்காக எதையும் செய்ய துணிந்த துர்மார்க்கத்தின் கூட்டத்தை சத்துரு கடைசி நாள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். பணத்தினாலே, பண ஆசையினாலே, சொத்து ஆசையினாலே தகப்பனை கொண்ட பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை கொண்ட தகப்பன்மார்கள் உண்டு, அண்ணனை கொண்ட தம்பிகள் உண்டு, தம்பியை கொண்ட அண்ணன்மார்கள் உண்டு. ஆசை நிமித்த, இச்சை நிமித்தம், விபச்சார இச்சை நிமித்த சொந்த கணவனை கொண்ட மனைவிகள் உண்டு, மனைவியை கொண்ட கணவன்மார்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அன்றாடமும் அணிதினமும் நாம் ஊடகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, பண ஆசைக்காக சொந்த கணவனை கொண்ட மனைவிகள் உண்டு, மனைவியை கொண்ட கணவன்மார் உண்டு. சொத்து சுகத்திற்காக சொந்த பெற்றெடுத்த தகப்பனை கொண்ட பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை கொண்ட தகப்பன்மார் உண்டு, அண்ணனை கொண்ட தம்பிகள் உண்டு, தம்பியை கொண்ட அண்ணன்மார்கள் உண்டு. அந்த கொடிய சம்பவத்தை பார்க்கிறோம். எது? ஆசை. ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, வேசித்தன ஆசை, விபச்சார ஆசை, அசுத்தமான ஆசை, அசிங்கமான ஆசை. இதை நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஊடகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். மனது தாங்க முடியவில்லை. சத்ருவானம் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று சொல்லி பயங்கரமாய் போராடுகிற காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அலட்சியமாக இருப்போமானால், ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போமானால் வஞ்சிக்கப்பட்டு தடுமாறி பின்மாறி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கொடிய காலத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சமீபத்தில் ஊடகத்தில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். 2 பிள்ளைகள் பள்ளிக்கு படிக்க சென்றிருக்கிறார்கள். இன்னொரு பிள்ளை காலில் அணிந்திருந்த அந்த கால் செயினை பறித்துக் கொள்வதற்காக இன்னொரு பிள்ளையை கிணற்றில் தள்ளிவிட்டு இந்த பிள்ளை கால் செயினை பறித்து கொண்டு போனதாக ஒரு செய்தியை வாசித்தேன் சில வருடங்களுக்கு முன்பு. எப்படி பாருங்கள், எப்படி நடக்கிறது பாருங்கள். இப்போது சமீபத்தில் நடக்கிற அனைத்து குற்றங்களும் செய்வது யார்? சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். அது அவளுக்கு சத்து எப்படி போராடுகிறான் பாருங்கள். அவன் பிஞ்சு உள்ளத்தின் நஞ்சை விதைக்கிறான் பிசாசு. இந்த காலகட்டத்தில் இப்போதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போய் விடக்கூடாது. இதை பார்த்து தடுமாறி விடக்கூடாது. பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பணம் நிறைய வைத்திருக்கிறவர்கள் சந்தோஷமா இல்லை, பெரிய வீடு கட்டினவர்கள் சந்தோஷமா இல்லை, பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் சந்தோஷமா இல்லை, ஆஸ்திகளை சம்பாதித்தவர்கள் சந்தோஷமா இல்லை, அரசியல் பலத்தோடு இருக்கிறவர்கள் சந்தோஷமா இல்லை. வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் தெரியும். ஆனால் அதை விட கர்த்தர் கொடுத்ததில் திருப்தியாய் வாழ்வது, நிறைவாய் வாழ்வது எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகமெல்லாம் மாயையோ உம் அன்புதான் மாறாதையா. சேர்ந்து சொல்லுவோம். உலகமெல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கின்றவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை அதை மேற்கொள்ளணும், பண ஆசை மேற்கொள்ளணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆமேன். வட்டிக்கு கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிற ஒரு கூட்டங்கள். காலையில் கொடுத்தா சாயங்காலம் வாங்கினா ஒரு பெரிய தொகை வட்டியாக கொடுக்கணும். ஏழை எளியவர்களை சுரண்டுகிற கூட்டம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு போகாதபடி பணத்தை மேற்கொண்டு பண ஆசைகளை மேற்கொண்டு வெற்றியாய் வாழ்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை அளிக்க வேண்டும். பண ஆசை நிமித்தம்தானே யூதாஸ் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான், நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பல இடங்களில் சகோதர அன்பு உடைந்து கிடக்கிறது. ஒரு அடி நிலத்திற்காக சாதாரண ஒரு காரியத்திற்காக சகோதர அன்பு. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர் ஆசை, மண்ணாசை, பொருளாசை, பண ஆசை, பதவி ஆசை, பட்டத்தின் மேல் ஆசை. இந்த ஆசைகள் ஒரு மனிதனை பிடித்து அலக்களிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடி ஆண்டவர் சொன்னார், பவுலின் மூலமாய் தேவன் சொன்னார், கடைசி நாட்களில் ஜனங்கள் பணப்பிரியராயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பணப்பிரியராயிருப்பார்களாம், பணத்தின் மேல் அளவு கடந்த ஆசையாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேலை பார்க்கிற இடத்தில், மற்ற இடங்களில் பலவிதமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் மேற்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. நாம் அதற்காக நாம் இணைந்து தெய்வ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். பணம் தேவை, பணம் அவசியம், பொருள்கள் அவசியம், வீடு அவசியம், வாகனம் அவசியம், எல்லாம் அவசியம். ஆனால் அவைகள் நம்மளை மேற்கொள்ள விடாமல் நாம் அவைகளை மேற்கொண்டு வாழ்வோமானால் அது தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், திருடுகிறது நிமித்தம், அதில் பணத்தை சேர்ப்பது, பொருளாசைகள் நிமித்தம் தடுமாறுகிற வாழ்க்கைகளை பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சன்னத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இயேசுவே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. தேவனே எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் பேசின நல்ல கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. ஒரு கொடிய காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தப்பி கடந்து போய் எங்களுக்கு கிருபைகளை தாரும். மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை நாங்கள் மேற்கொள்ள
அனுக்கிரகம் பண்ணும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த மேற்கொண்டு கடந்து போவதற்கு வேண்டிய கிருபையை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில ஆசைகளை, சில தவறான எண்ணங்களை, விருப்பங்களை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி எதிர்கால திட்டங்களை அவர்கள் அழித்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வாலிப தங்களுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த தேவையில்லாத ஆசைகளையும் தேவையில்லாத விருப்பங்களையும் எண்ணங்களையும் மேற்கொள்ள முடியாதது நிமித்தம் இன்னைக்கு சாட்சிகளை இழந்து நிற்கிறார்கள், தலைகுனிந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, மேற்கொண்டு கடந்து போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தார். இந்த வார்த்தையை அலட்சியமாக எடுத்து விடாதபடி, புறக்கணித்து விடாதபடிக்கு கவனம் செலுத்த, ஜாக்கிரதையாக இருக்க, ஞானமாக இருக்க கர்த்தர் கிருபைகளை தார். கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த சம்பளங்கள், கர்த்தர் கொடுத்த அழகு அந்தஸ்து அது போதும் என்று சொல்லி திருப்தி அடைந்து நிறைவாக இருக்க அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போய்விடாதபடி, அது நிமித்தம் தடுமாறி விடாதபடி காத்துக்கொள்ள ஒருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கடன்களை வாங்கி ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்து, ஆண்டவரே, கடன் இல்லாமல் தேவன் கொடுத்த திருப்தியாய் வாழ்வதற்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பெற்று நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். அறியாமல், யோசிக்காமல், ஜாக்கிரதை இல்லாமல் கடந்த நாட்களை வாங்கின கடன் நிமித்தம் சிக்கி இருக்கலாம். ஒரு விஷயம் மனமிறங்கி அதிலிருந்து விடுதலை செய்யும். இனிமேல் அவர்கள் கடன் வாங்காமல் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். சமூகத்துக்குள்ள ஊரோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அற்ப ஆசைக்கு, சில நிமிட ஆசைக்கு, சில வினாடி ஆசைகளுக்கு தன்னை விட்டு போடாதபடிக்கு, அது நிமித்தம் கரைபடுத்தி தீட்டுப்பட்டு தேவனுக்கு அந்நியராகி விடாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தார். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அடைய வேண்டும் என்ற ஆசை, அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தெல்லாம் விடுதலை பெற்று உமக்கு சாட்சியாக வாழ கிருபைகளை தார். இப்பொழுது உடைய சமூகத்தில் ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டும். இம்மட்டும் நடத்தும். சரிய சுகத்திற்காக இருக்கலாம், குடும்பத்தின் ரட்சிப்புக்காக இருக்கலாம், பிள்ளையின் எதிர்காலங்களுக்காக இருக்கலாம், தன் தேவைகளுக்காக இருக்கலாம், சரிய சுகத்திற்காக இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தனை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. ஒரு அற்புதங்களை செய்யும், பிள்ளைகளை பலப்படுத்தும். எப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் சமூகத்தில் வருகிறார்கள். கர்த்தாவே, இவளை பலப்படுத்த மாட்டீரோ, ஆசீர்வதிக்க மாட்டீரோ, கிருபைகளை தந்து மேற்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் பிடித்த, நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தடுமாறாமலும், தள்ளாடாமலும், திசை மாறாமலும், கரைபடாமலும், தீட்டப்படாமலும் ஆண்டவரே வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தந்து காத்துக்கொள்ளும். வேதங்களை வாசித்து ஜெபித்து தேவ உறவில் வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்ய அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும், தொழிலை மேன்மைப்படுத்தும், ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும், பிறருடைய படிப்பை பொறுப்படுத்தி நடத்தும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய சில நன்மைகளினாலும் பிறரை மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவடைய அற்புத கருத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து தாங்குகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உனக்கு மேல் கிருபை இன்னும் அதிகமாய் தந்து மேன்மைப்படுத்தும். எப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். தேசமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகள், பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், உடுக்க உடை, உண்ண உணவும் படுக்க இடமில்லாமல் சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கிற மக்களை கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். தேசத்தில் அமைதி உண்டாகட்டும். கொள்ளை நோய் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட தேவையில்லாத ஆசைகளை, எண்ணங்களை, விருப்பங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். God bless you.